இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்குமே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும்? Are we following a leader? Are we following a cult? இந்த கல்ட்டுக்கும் லீடருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா லீடருங்கிறவங்க யாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. somebody who can lead us, நம்மளை வழி நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ அது அந்த ஆளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மரியாதை கிடையாது. அவங்க வச்சிருக்க ஐடியாலஜி, அவங்களுக்குன்னு ஒரு சில கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கைகள் கொண்ட ஒருத்தர் நம்ம கூட அலைன் ஆகிறாங்க, நமக்கும் அந்த கொள்கைகளோட அலைன் ஆக முடியும் போது நம்ம அவங்களோட பயணிக்கிறோம். நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஒரு கல்ட் மென்டாலிட்டி ஆயிடுச்சு. கொள்கைகள்லாம் தேவையில்லை, இவங்க கிட்ட இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. இது நான் அரசியல்வாதிகளை மட்டும் சொல்லலை, நம்ம ஃபாலோ பண்ற ஒரு சாமியாரா இருக்கலாம், இல்லை நம்ம ஃபாலோ பண்ற ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம். இது எல்லாருமே அவங்களுக்கு நமக்கு அவங்களை பிடிக்குது, அவங்க கிட்ட இருக்கிற என்ன குவாலிட்டி நம்ம ஈர்க்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதை பார்க்கணும். அவங்களோட அழகு நம்மளை ஈர்க்குது, அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறாங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க ரொம்ப ஜோக்கா பேசுறாங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஏதோ ஒரு குவாலிட்டிக்காக நம்ம ஒருத்தரை பின்தொடர ஆரம்பிக்கிறதுன்னு தான் கல்ட் மென்டாலிட்டி. இதை நோக்கி போகும்போது என்ன ஆகும்னா ஐடியாலஜிக்கலி we are getting weakened. அப்போ கொள்கைகள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாத ஒரு இளைய தலைமுறையா நம்ம மாறிட்டு வரோம். அப்போ இந்த செலிபிரிட்டி கிட்ட நீங்க ரசிச்ச சில விஷயங்கள் குறையும் போது எதை வச்சு நீங்க அடுத்து முன்னுக்கு வர்றதுங்கிற புரியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் கல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாம ஒரு கொள்கை கொண்ட ஒரு லீடரை ஃபாலோ பண்ணுங்க, ஒரு ப்ராப்பர் ஐடியாலஜிக்கல் பர்சனோட பயணிக்க கற்றுக்கோங்க. நன்றி.